நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் அநேக ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் மிகுந்த ஆதரவாகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல மாதிரியாகவும் வாழ்ந்து இயேசுவை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த தேவன் அனுப்பி தந்த அற்புதமான பாத்திரம் நம் அனைவருடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய போதக பிதா. அருமை பாஸ்டர் அவர்கள் இந்தியாவில் உள்ள தேவனுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த விசேஷ வரம், ஊழியர்களை உருவாக்க, ஊழியங்களை எழுப்ப, மிஷனரி தரிசனத்தோடு செயல்பட ஆண்டவர் தெரிந்து அனுப்பின அற்புதமான பாத்திரம். அதற்காக நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இந்த பெரும் தேசம் ஆண்டவரின் வல்லமையால் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற பார அழுத்தம் அருமை அண்ணன் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஊழியர்களின் பாரத்தை தன்னுடைய பாரமாக ஏற்றுக்கொண்டு விசாரிக்கும் ஒரு அற்புத கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருந்தார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவர்களுக்கு பணித்த ஊழியம் நிறைவேறினது. ஆண்டவர் அருமை ஊழியரின் வாழ்க்கையிலே செய்ய ஏதாவது அவருக்கு இருந்தால், அல்லது அவர்களை கொண்டு இன்னும் செய்ய ஆண்டவருக்கு ஏதேனும் மீதி இருந்தால் தேவன் அழைத்திருக்க மாட்டார். ஆண்டவருடைய திட்டம் முழுமை அடைந்ததினால் அனுப்பினவர் அழைத்து கொண்டார். இது அற்புதமான வாழ்க்கையிலே தேவன் ஏராள தரிசனங்களை தந்து நம் மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்த தேசத்தில் நிறைவேற, அண்டை நாடுகளில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தார். தரிசனம் பெற்றவர் நம்மோடு இல்லை, தரிசனம் தந்தவர் நம்மோடு தான் இருக்கிறார். கிருபை வரங்களை தந்து பயன்படுத்தினவர் நம்மோடு தான் இருக்கிறார். எலிசாவே, எலியா இல்லை, எலியாவின் தேவன் இருக்கிறார். எலிசாவே, எலியா இல்லை, எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வை இன்னும் இருக்கிறது. நிறைவேற்ற வேண்டிய ஊழியம், சவால் இன்னும் இருக்கிறது. அதை செய்வதற்கான கிருபையும் திறமையும் தாளந்தும் கொடுக்கும் தேவன் கூடவே இருக்கிறார். எலிசாவை நீ பார்த்தாயே, தீர்க்கதரிசியை சுமந்து செல்வதற்கு தேவன் அனுப்பின அக்கினிமயமான ரதங்கள், அவைகளையும் தேவைப்படும் போது இருக்கும் ஊரை சுற்றி பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் அனுப்பி கொடுக்க வல்லமை உள்ளவர். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபன சபைகளின் ஆறுதலை, ஜபத்தை அருமை குடும்பத்திற்கும் அருமை சபைக்கும் இந்த ஸ்தாபனத்திற்கும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறவர் இந்த ஊழியத்திலும் தொடர்ந்து இருந்து அவர் தந்த தரிசனங்கள் ஒன்றும் குறையாமல் அவருடைய வருகைக்கு முன்பு அனைத்தும் நிறைவேற, பல வாழ்க்கைகளிலே நிறைவேற்றப்பட கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தையும் ஊழியத்தையும் தொடர்ந்து பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிமை அடைந்த ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, பூரணமான ஒரு ஊழியத்தை செய்ய தேவ கிருபை அருமையான அண்ணனை பலப்படுத்தினது. அருமை போதகர் சொன்னது போல ஆகஸ்ட் மாதம் உபவாச கூட்டத்தில் அவர்களோடு சேர்ந்து இருக்க ஆசைத்தேன். பலமுறை இந்த கூட்டத்திற்கு வரும்படியாக அவர்கள் அழைத்ததுண்டு, வாய்ப்பில்லாமற் போனது. இந்த முறை எப்படியும் வந்துவிட வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டார்கள். நிச்சயமாக கொடுத்தேன், வருவேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் தொடர்ந்து நம் தேசத்திலும் நமக்குள்ளும் நிறைவேற கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தாபனத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆண்டவருடைய கிருபை இன்னும் தாங்கி நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக என்று ஜெபம் பண்ணுகிறேன். நிறைவான ஆறுதலையும் நிச்சயமான கிருபைகளையும் விலக்காதிருக்கும் தேவ கரம் கூடவே இருப்பதாக, தாங்கி நடத்துவதாக. இதுவரை மகிமைப்பட்டவர் இன்னும் மேலான மகிமைப்படுவாராக என்று ஆண்டவரின் கரத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறேன்.